அவன் அவள் அறிவாள் மீசை சிறுகதை. ஆசிரியர் கமலா நடராஜன் அவர்கள். முதுகு டாராக கிழிந்து இருந்தது. சூர்யாவுக்கு அழுகையும் ஆத்திரமும் போட்டியிட்டன. என்னமாய் கிழித்திருக்கிறான் பாவி! சி, இல்லை, அந்த டோபி. இதை கொண்டு போய் அந்த லாண்ட்ரிக்காரன் முகத்தில் எறிய வேண்டும். நாய்படாத பாடுபட்டு 45 ரூபாய் மிச்சப்படுத்தி தைத்த அந்த பாலியஸ்டர் சட்டைக்கு பதில் என்ன சொல்லுகிறாய் என்று கேட்க வேண்டாம். சட்டையை ஒரு பையில் திணித்து கொண்டான். இப்பொழுது நேரமில்லை. சாயங்காலம் ஆஃபீஸிலிருந்து திரும்பும் பொழுது அப்படியே அந்த சுஜாதா ட்ரை கிளீனர்ஸுக்கு போய் அவனை... ஏன் சார், நீங்கள் சுமார் எவ்வளோ காலமாக எங்கள் லாண்ட்ரியில் சலவை போடுறீங்க? 4 வருஷமா. இதுவரை நமக்குள்ள மனஸ்தாபம் உண்டா? இல்லை. நீங்கள் தர வேண்டிய பாக்கி காக்கின்னு ஏதாவது இருக்கா? அதுவும் இல்லை. ஒரு காரணமும் இல்லாமல் உங்கள் சட்டையை வேணும்னு நாங்கள் ஏன் சார் கிழிக்கணும்? சூர்யா திணறி போனான். நாம் அவனை 4 வார்த்தைகள் கேட்டுவிட வேண்டும் என்று வரப்போக அவன் நம்மை 40 வார்த்தைகள் கேட்பதும் நாம் அதற்கு பதில் சொல்லி கொண்டு நிற்பதும். இப்போ இந்த சட்டையின் முதுகு எப்படி கிழிந்தது? துணி நாள் பட்டதாக இருக்கலாம். ஓஹோ, அல்லது மட்டமானதாக கூட இருக்கலாம். அப்படியே பாய்ந்து அவன் குரல் வளையை நெரிக்க வேண்டும் போல தோன்றியது சூர்யாவுக்கு. ஆனால் அந்த அறிவாள் மீசையை பார்த்ததும் சிறிது அடங்கி போனான். சட், இவனோடு நமக்கு என்ன பேச்சு? உன் முதலாளி எப்போ வருவார்? அவர் என்னைக்கு சார் கடைக்கு வந்திருக்கார்? உங்களை போல வர்றவங்களுக்கு பதில் சொல்லி அனுப்பத்தானே என்ன போல ஒருத்தனை சம்பளம் கொடுத்து வச்சிருக்கார். என்னமோ என் தலையெழுத்து. ஏதோ தன்னுடைய துணி கிழிந்து போனவனைப் போல அறிவாள் மீசை அழுத்து கொண்டான். இன்னும் சிறிது நேரம் அங்கே நின்றிருந்தால் நிச்சயம் அழுதே விடுவோம் என்பதை உணர்ந்த சூர்யா பேசாமல் படிகளில் இறங்கி நடந்தான். அன்றைக்கு எடுத்த முடிவுதான் இனி மழைக்கு கூட அங்கு ஒதுங்குவது இல்லை என்று. ஆனால் அடுத்த சில தினங்களுக்குள் அப்படி ஒரு கனமழை பிடித்து கொள்ளும் என்றோ மெயின் பஜாரில் ஷாப்பிங்குக்காக வந்திருந்த தான் குடையெடுத்து வராத குற்றத்துக்காக அதே கடையில் அடைக்கலம் புக நேரிடும் என்றோ அவன் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. கடைக்குள் ஏறியவன் கடை கண்ணால் கவனித்தான். அறிவாள் மீசை அங்கே இருக்கிறானா என்று. யாரையும் காணோம். என்ன சார் வேணும்? குன்னக்குடி பிதில் வாசித்தார். ஒன்றுமில்லை, இங்கே ஒரு அறிவாள். சாரி, இரும்பு கடை எதிர்த்தாற் போல இருக்கு. இது சலவை கடை. ஹிஹி, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் இங்கே புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கீங்களா? ஆமாம். ஏற்கனவே இங்கு ஒரு துணி விழுங்கி துச்சாதனன் இருந்தாரே. யார் சொல்கிறீங்க? உங்களுக்கு முன்னால் இங்கே வேலை பார்த்தவர். அவரா? அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன அதில் சந்தோஷம்? அவருடைய அஜாக்கிரதையினால் அதிகம் பாதிக்கப்பட்டவன் அடியேன்தான். 3 சட்டைகள் முதுகு கிழிந்தும், சந்தனம் வெளிர் நீலம் கிரே கலர் பேண்ட்டுகள் பியோர் ஒயிட் கலரிலும், ஒற்றை கையுடன் மட்டுமே ஒரு பனியனும் இப்படி வரிசையாக திரும்பி வந்து கொண்டு இருந்தால் வாடிக்கையாளன் கதி என்ன ஆவது? ஓ! அவள் உதடுகள் குவிந்த அந்த அழகில் அவன் ஆடிப்போனான். இங்கு வேலை பார்த்த சில தொழிலாளிகளின் தவறாத அதையெல்லாம் முதலாளியிடம் தெரிவியாமல் அலட்சியமாக நடந்து கொண்டதால் தான் அவரையும் அந்த தொழிலாளிகளையும் வேலையை விட்டு நீக்கிவிட்டார்கள். இனி அதை போல எந்த தவறும் நடவாது. நீங்கள் நம்பகமாக துணிகளை போடலாம். ஏண்டா சூரி, என்னடா இது? போன மாதத்தை விட இந்த மாதம் லாண்டரி செலவு 4 பங்கு அதிகமாக இருக்குது. அப்படி என்ன அடிக்கடி சலவைக்கு போடுற? பார்வதி அங்கலாய்த்தாள். அம்மா, உனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ புதுசாக வந்திருக்கிற மேனேஜர் எல்லா விஷயத்துலையுமே டீசெண்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவர். நானும் ப்ரமோஷனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக அத்தனை துணிகளையும் அர்ஜென்ட் சலவையில் போடணுமா? தினமும் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி லாண்ட்ரிக்கு போகிறதும் உனக்கு ஒரு வேலையாக போச்சே. அதெல்லாம் பார்க்க முடியுமா அம்மா? சரி சரி, இங்கே நான் வச்சுருந்த துணி மூட்டை எங்க? எந்த மூட்டைடா? உன் புடவைங்க 3 ஒரு பையில் போட்டு வச்சுருந்தேனே. அடகிரகச்சாரமே, உனக்கு லாண்ட்ரி பைத்தியம் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக
எவனவனோ தொட்டு துவைச்ச துணியெல்லாம் நான் உடுத்த மாட்டேன். நானே துவைச்சு நானே உடுத்தினாதான் எனக்கு நிம்மதி. வச்சுட்டு போய் சேரு. பார்வதி கண்டிப்போடு சொன்னாள். அவன் முணுமுணுத்து கொண்டே வெளியேறினான். 12ஆம் நம்பர் பஸ்ஸில் பயங்கர கூட்டம். எப்படியோ தொத்தி இடம் பிடித்தான் சூர்யா. சதக்! யாரோ காலில் பலமாக மிதித்துவிட நிமிர்ந்து பார்த்தான். அரிவாள் மீசை. அடுத்தவன் காலை அவ்வளோ பலமாக மிதித்தவன் எல்லளவும் வருத்தமின்றி எருமையைப் போல நின்றான். எரியும் நெருப்பிலே பெட்ரோல் விடுவது போல லேசாக சிரிக்க வேறு செய்தான். ஹிஹி, நம்ம கடையில தான் அடிக்கடி பார்க்கிறேனே. மடையா, ஏதடா உன் கடை? உன்னைத்தான் தொலைத்து தலை முழுகி விட்டார்களே. அது என் காதல் தெய்வம் கட்டழகு சிலை, கனவு கண்ணி உலா வரும் கோயில். அங்கு நீ இனி அடி எடுத்து வைக்க முடியாது. சொல்ல நினைத்து முடியாமல் விழுங்கினேன். என்ன சார், இப்போ துணியெல்லாம் ஒழுங்க வந்து சேருதா? என்னவோ என் அலட்சியத்தினால தான் பிஸ்னஸே பூடிச்சுன்னு அந்த முதலாளி அன்னைக்கு சத்தம் போட்டானே. ஜோராக ஒரு குட்டியை கொண்டாந்து ஷோகேஸில் நிறுத்திட்டா எல்லாம் சரியா போடும்னு நினப்போ. பார்க்குறேன். மீசையை ஒதுக்கி கொண்டான். அந்த மீசையை கொளுத்தினா அது எரியும் போது எவ்வளோ அழகாக இருக்கும். என்ன செய்வது? இப்படித்தான் சில நேர்மையான விருப்பங்கள் கூட மனித வாழ்வில் நிறைவேற மாட்டேன் என்கிறது. சூர்யா பெருமூச்சு விட்டான். என்ன சார், பேசாமலேயே வர? இன்னும் கோபம் தனியிலையா? பழசையெல்லாம் மூடு. அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி வையே. அவங்க முதலாளி என்னமோ நான் தான் துணிகளை எல்லாம் முழுங்கிட்டதா நினச்சி 3 மாத சம்பளம் 300 ரூபாயை பிடிச்சிக்கிட்டான். உடுவேனா சும்மா? பாரு, ஒரு நாளைக்கு அந்த கடையில் வந்து கலாட்டா பண்ணி. சூர்யாவுக்கு திக்கென்றது. மறுநாள் நடந்ததை ரெக்கார்டு வைத்தான் சூர்யா. அப்படியா சொன்னான்? அப்படியே தான் சொன்னான். அவன் பயந்ததைக் கண்டு அவள் சிரித்தாள். எனக்கு கிளியாக தெரியும் விஷயம் உங்களுக்கு கேலியாக தெரிகிறதா? கேட்டான். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எங்கள் முதலாளி அவனோ நீங்களோ நினைப்பது போல அவ்வளவு சாதாரணமானவர் அல்ல. இந்த சமயத்தில் பூஜை வேளையில் கரடி புகுந்த கதையாக தொப் என்றொரு அழுக்கு மூட்டை சூர்யாவின் தலைக்கு மேலாக சந்திராவின் எதிரில் இருந்த மேஜையில் விழ குப்பென்று அதனினின்று வியர்வை வாடை கிளம்பியது. சூர்யா திரும்பி பார்த்தான். அவனேதான், அந்த அரிவாள் மீசைக்காரனே தான். அர்ஜென்ட், எப்போ கிடைக்கும்? அவன் இருப்பதையே கவனியாதவன் போல அவளிடம் கேட்டான். அவள் பில்லை போட்டு கொடுத்துவிட்டு துணிகளுக்கு டேகை முடிந்தபடி சொன்னாள். நாளை மாலை? நாளைக்கு கடை திறந்து விடுவீர்களா? ஏன்? ஊரெல்லாம் வந்தாமே. அவள் கொஞ்சம் யோசித்தாள். மற்ற கடைகளை அனுசரித்துத்தான் செயல்படுத்துவோம். அவன் விஷமமான ஒரு சிரிப்போடு ரசீது பெற்றுக்கொண்டு போனான். அவள் மூட்டையை முடிந்து மூலையில் போடும் வரை முகத்தை சுளித்தபடி இருந்தான் சூர்யா. பிறகு கேட்டான். இப்படி ஒரு வேலையை இஷ்டப்பட்டுத்தான் பார்க்கிறீர்களா? 8 கடைகள் இருக்கிறது எங்கள் முதலாளிக்கு. இந்த கிளைக்குத்தான் ரொம்பவுமே கெட்ட பெயராகிவிட்டது. அதுவும் இவனால் தான். நான் தான் அதை பொறுப்போடு காப்பாற்றியாகணும். அப்படி என்ன உங்கள் முதலாளியிடம் உங்களுக்கு அக்கறை? அவன் சிறிது கோபமாகவே கேட்டான். அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் பதில் அவளிடமிருந்து வெளிப்பட்டது. என்ன செய்வது, நான் அவருடைய ஒரே மகள் ஆயிற்றே. காலை மணி 8:30. பந்த் பிசுபிசுத்து கொண்டு இருந்தது. ஒரு சில உதிரி கட்சிகள் ஒன்று சேர்ந்து செயல்படுத்த இயலாத பல கோரிக்கைகளை முன்வைத்து அதன் காரணமாக வேண்டுகோள் விடுக்கப்பட்ட கடை அடைப்புக்கு போதிய ஆதரவு கிடைக்கவில்லை. அத்துடன் இன்னும் 5-6 தினங்களில் இந்துக்களின் ஒரு முக்கியமான பண்டிகை வேறு. எனவே ஊரில் முக்காவாசி கடைகளுக்கு மேல் திறக்கப்பட்டுவிட்டன. மற்ற சிலரும் இன்னும் சிறிது நேர நிலவரத்தை பார்த்து கொண்டு கடைகளை திறந்துவிட காத்து கொண்டிருந்தனர். போலீஸ் வேன் ஒன்று கடைக்காரர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் அரை மணிக்கு ஒரு முறை இங்கும் அங்குமாக பறந்து கொண்டு இருந்தது. கடையினுள் சந்திரா ஏதோ காரியமாக இருந்தாள். திடீரென்று அந்த கட்சிகளை சேர்ந்த ஒரு சிறு கூட்டத்தினர்
கடைக்காரர்களை கடைகளை மூட சொல்லி வேண்டுகோள் விடுத்து வந்து கொண்டு இருந்தனர். தடியன்கள் 10 பேர், தனியாக நான். இது போன்ற சமயத்தில் அடங்கி போய் விடுவதுதான் புத்திசாலித்தனமோ என அவள் சிந்திக்கத் தொடங்கும் பொழுது, என்னங்க கலாட்டா? கதாநாயகியை வில்லன் கற்பழிக்க நெருங்குகையில் கதாநாயகன் தோன்றிவிடும் சினிமா காட்சி போல சூர்யா வந்து நின்றான். 10 யானை பலம் வந்தது சந்திராவுக்கு. ஆனால் அவனுக்கோ சமயத்தில் வந்து சேர்ந்தானே தவிர சட்டைக்குள் உடம்பு சடசடத்து கொண்டு இருந்தது. நீயே பாரு சார், ஊரோடு ஒத்து போக வேணாம். இந்த பொண்ணு நீ சொன்னாதான் கேட்கும். சொல்லு. ஏன்பா நிற்கிறீங்களே, நாமளே கூட இருந்து கடையை சாத்திட்டு போகலாம். அறிவாள் மீசையும் மற்றவர்களும் பலகையை அடைக்கத் தொடங்கினர். சந்திரா சூர்யாவை பரிதாபமாக பார்த்தாள். கௌரவ பிரச்சனை வந்துவிட்டது. சூர்யா துணிந்து விட்டான். யூ பிளடி ஸ்கவுண்டல், போடா வெளியே. கண்களை இறுக மூடிக்கொண்டு கைகளால் அறிவாள் மீசையின் முகத்தில் பலமாக ஒரு குத்துவிட்டான். அறிவாள் மீசையை சேர்ந்த ஆட்கள் அருகில் இருந்த கடையில் நுழைந்து சோடா புட்டிகளை எடுத்து வீசத் தொடங்கினர். பட்டார் பட்டார் என்ற சத்தத்துடன் பாதையெல்லாம் கண்ணாடி சிதறல்கள். எங்கே இருந்தோ பறந்து வந்த கல் கண்ணாடி பீரோவில் பட்டு கலீர் என்று உடைந்தது. ஒரே தாவலில் மேஜை மேல் ஏறி பிறகு பரனில் பாய்ந்து பதுங்கிக் கொண்ட சூர்யா குனிந்து பார்த்தான். சந்திரா அவன் உட்கார்ந்து இருந்த இடத்திற்கு நேர் கீழே சர்வாங்கமும் நடுங்க நின்று கொண்டு இருந்தாள். முட்டாள்தனம்! அவள் ஒருத்தி இருப்பதையே இவ்வளவு நேரமும் மறந்து. மறுபடியும் ஒரு கல். மீண்டும் கலீர். சூர்யா சுறுசுறுப்படைந்தான். சலவைக்கு வந்திருந்த துணிகள் பெரும் பெரும் மூட்டைகளாக கட்டப்பட்டு தன் பக்கத்தில் வைக்கப்பட்டு இருப்பதை பார்த்தான். அவற்றில் 5-6 மூட்டைகளை அவசர அவசரமாக பிரித்து பயத்தினால் ஒடுங்கி உட்கார்ந்திருந்த சந்திராவின் தலையில் உதறினான். அடுத்த வினாடி ஒரு பெரிய துணி குவியலுக்குள் அவளை ஓரளவு கல்லெறியிலிருந்து காப்பாற்றி விட்டதாக எண்ணியவன் தன்னை காத்து கொள்ள தவித்த போது, யோ போலீஸ் வேன் வருது! அறிவாள் மீசை குரல் கொடுத்தான். கண் இமைக்கும் நேரத்தில் கடை வாசலில் நின்ற கூட்டம் பல திசைகளை நோக்கி பறந்தது. ஆனால் போகிற போக்கில் அறிவாள் மீசை எறிந்த ஒரு கல் எவ்வளவோ சாமர்த்தியமாக அவன் விலகியும் கூட அவனது இடது புருவத்திற்கு மேல் நெற்றியில் பட்டு தலையிலிருந்து ரத்தம் பெருகி தலை குப்புற அவன் விழுந்தான். ஆஸ்பத்திரி. கண் விழித்த சூர்யா சகல வசதிகளோடு கட்டில் ஒன்றில் படுத்திருப்பதை உணர்ந்தான். ஆனால் தலையில் மட்டும் ஒரே வின். டேய் சூரி, என்னை தெரியுதாடா? பார்வதி கதறத் தொடங்கினாள். உலகமே சூன்யமாக அவனுக்கு படத் தொடங்கிய வேளையில், அதோ அது யாரு? சந்திராவேதான். அவளோடு வருவது என் அப்பா. அறிமுகம் செய்து வைத்தாள் சந்திரா. மன்னிக்கணும் என்று ஆரம்பித்தார் அவர். என்னையா மன்னிக்கிறது? இதை போல அழகான பொண்ணுங்களை படைச்சு அடுத்தவன் மண்டைய உடச்சுக்கிறா போல பண்ணிடுறீங்க. அப்புறமா ஒரே வார்த்தையில் மன்னிக்கணுமாம். அன்னைக்கு நான் ஊரில் இருந்திருந்தா இவ்வளவெல்லாம் நடக்க விட்டிருக்கவே மாட்டேன். இது விவரம் தெரியாத பொண்ணு. என்னடா சூரி இது? எவ்வளோ பெரிய மனுஷன் உன்னை தேடி வந்து உதவி செய்யறதோட உன்கிட்ட மன்னிப்பும் கேட்குறார், பேசாமல் இருக்கியே. பார்வதி கடிந்து கொண்டாள். பரவாயில்லம்மா, அடிப்பட்ட அதிர்ச்சியில் இருந்து இன்னமும் அவர் மீளலை. ஆனால் டாக்டர் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டார். சந்திராவும் பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிறதா சொல்லியிருக்கு. எல்லாம் சரியாயிடும். மறுநாள் அவள் தனிமையிலே அவனிடம் சொன்னாள். அப்பாவுக்கு ரொம்பவுமே இலகிய மனசு. எப்படி? அந்த அறிவாள் மீசையின் மனைவியும் அவள் குழந்தைகளும் இன்று காலையில் வந்து அவர் காலில் விழுந்து கதறினார்கள். என்ன சொன்னார்? போலீஸ் கேஸ் வேண்டாம்னு சொல்லி அவனை விட்டுவிட்டார். அதுவும் சரிதான் என இருந்தாலும் அவன் எதிர்ப்பில் தானே நம் கூட்டணி இவ்வளவு வலு பெற்றது. இருந்தாலும் ஒரு எதிரியை சேர்த்துக்கிற காலம் இது. பலனை போகத்தான் பார்க்கணும். தொலையறான், விடு. சார், யாரோ உள்ளே நுழைந்தான். சில நர்சிங் ஹோமில் இது ஒரு தொல்லை. வியாதியஸ்தன் பேரை சொல்லிட்டு எவன் வேணும்னாலும் எந்த நேரத்திலும் உள்ளே வந்து இடைஞ்சல் பண்ணுவான். யாரையா நீ? என்னை தெரியலைங்களா? சூர்யா உற்று பார்த்தான். அடடே, நம்ம அறிவாள் மீசை. என்னையா இது? அவ்வளோ பெரிய உன் மீசைக்கு அப்படி என்ன ஆபத்து வந்தது? எடுத்துட்டேன் சார். ஏன்? அதோட என் அகம்பாவம் திமிர் அத்தனையையும் எடுத்துட்டேன்.
முகமே மொட்டையாக தெரியுதே அப்பா. சொத்து சுகம் இழந்தவன் முகம் கூட இப்படி ஆயிரதில்ல. வச்ச மீசையை எடுத்த முகம் அப்படி ஆயிட்டுதே. முகம் எப்படி ஆனால் என்ன சார், மனசிலிருந்த அழுக்கு நீங்கி வெள்ளை ஆயிட்டுது. நான் மறுபடியும் லாண்ட்ரியில் வேலைக்கு சேரணும்னு. அதுக்கு என்னை கேட்டு என்ன பிரயோஜனம்? முதலாளியை போய் கேளு. கேட்டுட்டேன். அவர் வருங்கால மாப்பிள்ளையின் அனுமதி இல்லாமல் இனிமே எதுவுமே செய்ய மாட்டாராம். அதான் நேராக இங்கே வந்துட்டேன். அவன் அவளை பார்க்க, அவள் அவனை பார்க்க, இப்படி நாம் எத்தனை முறை படித்தாலும் அவர்களுக்கு திருப்திதான். அன்பானவர்களை, கமலா நடராஜன் அவர்கள் எழுதிய அவன் அவள் அறிவாள் மீசை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.